வள்ளியூர் பாண்டியர்களுக்கு கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பே மிக முக்கியமான பகுதியாக இருந்தது. இந்த வள்ளியூர்ல தான் கிட்டத்தட்ட முதல் அணைக்கட்டை பாண்டியர்கள் கட்டினாங்களா அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்குரிய தகவலா இருக்குது. இந்த இடத்துல நம்பியாத்தின் மீது ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு. அந்த அணை மிக பழங்காலத்திலேயே கட்டப்பட்ட அணையா கால்டுவெல் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அது ஒருவேளை சோழர்கள் காலத்துக்கு முன்பே கட்டப்பட்ட அணையா என்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த அணை இப்போ சின்னதாக உடச்சிட்டு புதுசாக அது மேலே ஒரு அணை கட்டிட்டாங்க. அதே போன்று தாமிரபரணியில் மேலும் 7 அணைக்கட்டுகள் காணப்படுகின்றன. அதை பற்றி நான் ஏற்கனவே விரிவாக பதிவிட்டிருக்கேன். மேலும் அடுத்தடுத்த தகவல்களை நான் பதிவிடுறேன். இந்த வள்ளியூரின் இந்த ஏரியல் வியூ காட்சிகளை, கழுகு பார்வை காட்சிகளை பாருங்க. வள்ளியூர் மிகவும் ஒரு வளமையான பகுதி. இந்த சுற்றி கிட்டத்தட்ட 3-4 குளங்கள் காணப்படுது. அதே போல் நம்பியாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் பாண்டியர்கள் 3க்கும் மேலே உள்ள கோட்டைகள் அங்கே கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு ஐவர் பாண்டியர்களாக இருந்து ஆட்சி செய்த பொழுதும் அதுக்கு முன்னாடியும் பாண்டியர்களுக்கு மிக முக்கியமான இடமா இருந்திருக்கு. இந்த மலைக்கு கீழே தான் முருகன் கோயில் இருக்குது. அதே போல் இவங்களுடைய கோட்டைகளும் இதுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு. அதே போன்று இந்த பகுதியில் வேறு சில கோவில்களும் கோட்டைகளும் கூட காணப்படுது. இந்த பகுதியை சுற்றி பாண்டியர்களுக்கு பல இடங்களிலும் படைத்தங்கள் முகாம்கள் இருந்திருக்கு. மிகப்பெரிய கோவில்களையும் கட்டியிருக்காங்க. அதே போல் குடியிருப்பு பகுதிகளும் இருந்திருக்கு. வன வளம் நிறைந்த காட்டு பகுதிகளும் இந்த பகுதியில் இருப்பதால் மிக முக்கியமாக பாண்டியர்களின் ஆட்சி பகுதியாக அன்னைக்கு இருந்தது. இன்றைக்கும் ஒரு செல்வம் குளிக்கும் வளமையான பகுதியாக தான் இருக்குது வள்ளியூர். இதை பற்றி பாண்டிய கால வரலாற்றிலிருந்து அதற்கு முந்தைய கால வரலாறு வரை தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன். இறங்கும்போது இப்படிதான் இருக்கணுமா?